ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 11, 2024 வியாழக்கிழமை, குபேர அமாவாசை, அனுமன் ஜெயந்தி. அன்னைக்கு தினம் ரூபாய் நாணயங்களை இந்த 3 இடத்துல தவறாமல் வைங்க. கண்டிப்பாக கடன் குறையும், பணவரவு அதிகமாகும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை நம்ம அனுமன் ஜெயந்தியாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமை வரக்கூடிய அமாவாசையை நம்ம குபேர அமாவாசையை எடுத்துக்கிறோம். அந்த நாளில் நம்ம சில பரிகாரங்களை பண்ணுறது மூலயமா நமக்கும் குபேர யோகம் ஏற்படும். குபேர யோகம், அதாவது 16 செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேர யோகம் யாருக்கு ஒருத்தர் இருக்குதோ அவங்களுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது, கடன் இருக்காது, நோய் நொடி இருக்காது, கவலை இருக்காது, குடும்பம் மேன்மேல் செழிச்சு போயிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த குபேர அமாவாசை அப்புறம் அனுமன் ஜெயந்தி வியாழக்கிழமை இது 3 சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நல்ல நாளை பயன்படுத்திக்கலாம். வியாழக்கிழமை ஈவினிங் சாயந்தரம் 5:30 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் பயன்படுத்திக்கோங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார முறையை நீங்கள் பண்ணணும். அன்றைக்கி தினம் நீங்கள் எப்பவும் போல் உங்கள் வீட்டில் பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுருங்க. சாயங்காலம் விளக்கேற்றி வச்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு 3 ரூபாய் நாணயங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 3 ரூபாய் நாணயங்களை இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 இடத்துல கட்டாயம் வைக்கணும். அதில் முதல் இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுகு டப்பா. நீங்கள் ஏற்கனவே அஞ்சரை பெட்டியில் வைக்கக்கூடிய கடுகில் வைக்கக்கூடாது. பிரத்யேகமாக ஒரு சின்ன ஜார் ஒன்று எடுத்து அதில் கடுகை கொட்டி வச்சு அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் போட்டு ஒழிச்சு வைக்கலாம். பொதுவாகவே கடுகுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அபாரமான சக்தி இருக்குது. கடுகு டப்பாவில் நம்ம காசு போட்டு வைக்கிறோம் அப்படின்னா பணப்புழக்கம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். செலவு இருந்தாலும் அதுக்கேற்ற வரவு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம வீடுகளில் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தே கடுகு டப்பாவில் காசை ஒழிச்சு வைக்கிற அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி சில பரிகாரங்களில் பண்ணுவாங்க. அதனால் கடுகு டப்பாவில் பிரத்யேகமாக ஒரு கடுகு டப்பாவில் போட்டு வச்சு அதில் 1 ரூபாய் நாணயத்தை போட்டு வைங்க. அடுத்த முக்கியமான விஷயம் கல் உப்பு. நீங்கள் கல் உப்பு உள்ளே போட்டாலும் சரி, இல்லை உப்பு ஜாடிக்கு அடியில் வச்சாலும் சரி, 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் கல் உப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ஒரு சில பேர் வீடுகளில் சால்ட் உப்பு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. சில வீடுகளில் கல் உப்பு இருக்கிறதே இல்லை. இது வரைக்கும் உங்கள் வீட்டில் கல் உப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, வியாழக்கிழமை குபேர அமாவாசை அன்னைக்கு ஒரு 10 ரூபாய் கல் உப்பு பாக்கெட்டை வாங்கி சின்னதாக ஒரு ஜாடியில் கொட்டி வச்சு அதில் 1 ரூபாய் நாணயத்தை வைங்க. இல்லை அந்த ஜாடி கடியில் 1 ரூபாய் நாணயத்தை வைங்க. கடைசியாக முக்கியமான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டோட அரிசி பானை. சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசியாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு அரிசி பானையாக இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். அரிசி பானையில் 1 ரூபாய் நாணயத்தை போட்டு வைங்க. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 இடங்களில் இந்த குபேர அமாவாசை அப்புறம் அனுமன் ஜெயந்தி இந்த 2ம் சேர்ந்து வரக்கூடிய அந்த வியாழக்கிழமை நாளை பயன்படுத்தி 1 ரூபாய் நாணயத்தை ஒழிச்சு வைங்க. கண்டிப்பாக கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அதே நேரம் உங்களுக்கு பண வரவு வீட்டில் அதிகமாக இருக்கும். குபேர யோகம் கிடச்சி 16 செல்வங்களும் வீடு தேடி வரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.